நான் அதிகாலை எழும்பி ஜெபிக்கிற பழக்கம் ஆண்டவர் கிருபையாக எனக்கு கொடுத்து இன்றைக்கு வரைக்கும் நடத்தி கொண்டு இருக்கிறார். நான் 4 மணிக்கு எழும்பி ஜெபம் பண்ணினா என்னுடைய மனைவி அதுக்கு முன்னால் எழும்பி முழங்கால நிற்கிறாள். அதுதான் என்னுடைய பாதுகாப்பு. என் மனைவியினுடைய ஜெபந்தான் என்னுடைய பெரிய பாதுகாப்பு, என் ஊழியத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். என்றால் ஒரு மனைவி அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கணும். நிறைய கணவன்மார் சொல்லுவாங்க, என் மனைவி நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நீங்கள் ஜெபிக்கிறீங்களான்னு கேளுங்களேன் சில ஆண்கள்கிட்ட. அவங்க அதுக்கு நேரடியாக பதில் சொல்ல மாட்டாங்க. ஐயா, உங்கள் ப்ரோக்ராமை என் மனைவி தவறாமல் பார்க்குறாங்களா? 4 மணிக்கெல்லாம் எழும்பி ஜெபம் பண்ணுவாங்க. ஐயா, நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்களா? என் மகள் இருக்கா பாருங்க, இன்னும் விடியற் காலையில் எழும்பி நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? பதிலே வராது. மனைவி ஜெபிக்கிறாள், மகள் ஜெபிக்கிறாள், இதைத்தான் சொல்லுவாங்க. ஆண்கள் ஜெபிக்கணும். குடும்ப தலைவர் தான் குடும்பத்தின் ஆசாரியன். நீங்கள் ஜெபிக்கணும். ஆபிரகாம் ஜெபிக்கிறதா குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். ஒவ்வொரு ஆண்களும் அதிகாலையில் முழங்கால நின்றாதான் உடைய குடும்பம் பாதுகாக்கப்படும். அதனால் அதிகாலை எழும்பி கணவன்மார்கள், ஆண்கள் முழங்காலில் நின்று உங்களுடைய குடும்பத்தை ஜெபத்தில் பாதுகாக்க வேண்டியது பொறுப்பு உங்களுடையது. அதை மறந்து விடாதீர்கள். ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆசாரியன் ஆண்கள் தான். அதனால முதல் நீங்கள் ஜெபிக்கணும். என் மனைவி ஜெபிக்கிறா, பிள்ளைகள் ஜெபிக்கிறான்னு வெறுமனை பேசி கொண்டிருக்க கூடாது. நீங்க ஜெபிக்கணும். அதனால ஜெபிக்கிறதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுடைய ஜெபம் வேலியாக உங்களுடைய குடும்பத்தை சுற்றிலும் அது பாதுகாப்பாக இருக்கும். அந்த ஜெபத்தை தாண்டி சாத்தானால் உள்ளே வர முடியாது.